ஹாய் காய்ஸ் நம்ம இன்னைக்கு வந்துட்டு ப்ளவுஸோட பேக் சைடு வந்துட்டு பட்டர்ஃப்ளை வந்து டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணோம், அதுவும் கேன்வாஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் வந்து ஹேண்ட் ஒர்க்குமே வரும். நம்ம அது வந்து நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கேன்வாஸ் வந்துட்டு ஒரு பட்டர்ஃப்ளை ஃபோட்டோஸ் ஏதாவது அவுட்லைன்ஸ் இருக்கிற மாதிரியோ இல்லை ஏதாவது ஆரி ஒர்க்கோட பிக்கோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு நம்ம வந்து கேன்வாஸ் வந்து ஃபோன் மேலே வந்து வச்சு கூட நம்ம ட்ரேஸ் எடுத்து பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கேன்வாஸ் வந்து ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஷேப்பு பட்டர்ஃப்ளை ஷேப்போட வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஒரு லைனிங் ஃபேப்ரிக்கில் வந்துட்டு கேன்வாஸ் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடு வந்து ப்ளவுஸோட பேக் சைடு வந்துட்டு நம்ம வந்து வச்சு டிசைன் வந்துட்டு இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு மேலேயே வந்துட்டு பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கணும். அந்த கர்வ்ஸ்லாம் வரும்போது ஸ்லோவாக வந்து ஸ்டிச் பண்ணி நீட்டாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஷார்ப் எட்ஜஸ்லாம் வரும் இல்லையா, ஸோ அதுலலாம் வந்துட்டு ரொம்பவே மெதுவாக ஸ்டிச் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஷேப் வந்து கிடைக்காது ப்ராப்பராக. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு அந்த கேன்வாஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது லாங் வீடியோவாக போகும் அப்படின்றதுனால ஃபாஸ்ட்டாக வச்சுட்டேன். ஸோ அதை கேன்வாஸ் எல்லாமே சென்டரில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த க்ராஸாக வந்து கட் பண்ணிட்டா தான் நம்ம டேர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால அந்த மாதிரி ஸ்டிச் ஸ்டிச் பண்ணது வந்து கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி டேர்ன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ டேர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த எட்ஜஸ்லாம் இருக்கு இல்லையா, ஷார்ப்பான கார்னர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு சீம் ரிப்பர்ஸ் வச்சு நான் வந்து எடுத்து விட்டேன். நீங்கள் த்ரெட்டு வந்து வச்சு அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணாலுமே டக்குன்னு வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ நான் வந்து அந்த மாதிரி பண்ணல. சீம் ரிப்பரே எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த பட்டர்ஃப்ளை டிசைன் வந்துட்டு நம்ம ஷேப்லாம் கட் பண்ணி டேர்ன் பண்ணி எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு பேக் சைடு வந்து ஒரு நெட் வந்து அட்டாச் பண்ணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு நெட் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நெட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பட்டர்ஃப்ளை ஷேப் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இதை வந்துட்டு அப்படியே அவுட்லைன் பட்டர்ஃப்ளையோட எட்ஜில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப தள்ளி ஸ்டிச் பண்ணக்கூடாது, இல்லைனா தையல் வந்து தெரியும். ஸோ அதனால அந்த எட்ஜஸில் வந்துட்டு நீட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஏதாவது ஒரு கார்னரில் வந்துட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இல்லாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி 2 சைடுமே பட்டர்ஃப்ளையோட ஷேப் இருக்கு இல்லையா, 2 சைடுமே ஈவனாக இருக்கா அப்படின்றதும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க நல்லா. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக எடுத்துடணும். இப்போ நான் ஷீம் ரிப்பர் வச்சு எடுத்து விடுறேன் இல்லையா, ஸோ இது வந்துட்டு ஆப்போசிட் சைடு வந்துட்டு கரெக்டாக இருந்தது. பட் இந்த சைடு வந்துட்டு உள்ளே போயிருந்தது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம நீட்டாக எடுத்து விட்டு கரெக்டாக செக் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் சைடு நம்ம அந்த கேன்வாஸ் எக்ஸ்ட்ராஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கேன்வாஸில் வந்துட்டு நம்ம நெட்டோட எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணிவிட்டு நெட்டை வந்துட்டு உள்ளே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நெட்டுமே ஃபினிஷிங் வந்து பேக் சைடுமே நீட்டாக இருக்கும். நெட் வந்து எக்ஸ்ட்ராஸ் வந்து வெளியே தெரியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு பேக் சைடு வந்துட்டு ஹெம்மிங் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் இன்கேஸ் உங்களுக்கு கேன்வாஸ் வந்து சின்னதாக வச்சுருக்கீங்கன்னா ஹெம்மிங் கன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹெம்மிங் பண்ணுற அவசியம் தேவைப்படாது. ஸோ இது மாதிரி நீட்டாக ஃபினிஷிங். இப்போ நான் இதில் கார்னர்ஸ் பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி எட்ஜஸில் வந்து தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து கட் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வெளியே வந்து தெரியாது. ஸோ வந்து இப்போ இது வந்து ஒரு மெத்தடு. ஒரு த்ரெட்டில் வந்துட்டு நீங்கள் ஃபுல் கட் பீட்ஸ் வந்துட்டு எல்லாமே கோர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு க்ளூ அப்ளை பண்ணி க்ளூவில் வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துடணும். அந்த பட்டர்ஃப்ளை ஷேப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஷேப்புக்கு வந்து ஸ்டிக் பண்ணிகிட்டே வந்துட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்துட்டு ஹேண்டில் வந்துட்டு திரும்பவுமே வந்துட்டு நீடில் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த கட் பீட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அதே மாதிரி குட்டி குட்டியாக ஒரு 2 டியூப் பீட்ஸ் வந்துட்டு 2 கட் பீட்ஸ் வந்து விட்டு விட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் எப்படி பண்ணுவோமோ அதே ஃபினிஷிங்கும் கிடைக்கும். உங்களுக்கு கீழே அருந்து விழுகாது. ஸோ நீட்டாக இருக்கும். ஸோ ஸ்டிக் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது ஒன்று. அதே மாதிரி இப்போ வந்து ஸ்டிச் பண்ணுறது சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஒரு 2 பீட்ஸ் விட்டு 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 நம்ம வந்துட்டு கட் பீட்ஸ்குள்ளே வந்து நீடில் விட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும்.
இது மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு நாட் விழாம பார்த்துக்கோங்க. ஸோ மெதுவா பண்ணுங்க. கட் பீட் 2 பீட்ஸ் விட்டதுக்கப்புறமேட்டு அடுத்த 2 பீட்ஸ்க்குள்ள திரும்ப நீடில் விட்டு திரும்ப ஸ்டிச் பண்ணணும். அந்த பீட்ஸோட சென்டர்ல வந்து அந்த த்ரெட்ட வந்து நம்ம விட்டுறணும். எக்ஸ்ட்ரா வர த்ரெட்ட வந்து நடுவுல விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு மேல வந்து தெரியாது. நீட்டா இருக்கும் பார்க்கவுமே. ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா? ஸோ க்ளூ அப்ளை பண்ணி அதில வந்துட்டு கட் பீட்ஸ் வந்து அ பேஸ்ட் பண்ணேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இதுலயும் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடு பண்ணலாம். இன்னொரு மெத்தடுமே நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே நான் காட்டுறேன். இந்த டிசைன் ஏன் இப்படி க்ளூ அப்ளை பண்ண சொல்றேன்னா, எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது நழுவிடும், தள்ளி போயிடும் அப்படின்றதுனால வந்துட்டு இந்த மாரி ஒரு மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லன்னா நம்ம ஸ்ட்ரெய்ட்டாவே வந்துட்டு கட் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் ப்ராப்ளம் இருக்காது. அதுவுமே ஈஸி தான். இத விட வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட்டா ஸ்டிச் பண்றப்போ டைம் வேஸ்ட் ஆகாது. ஏன்னா இது க்ளூ அப்ளை பண்ணி த்ரெட்ல கட் பீட்ஸ கோத்து, அதுக்கப்புறம் க்ளூல வந்துட்டு ஸ்டிக் பண்ணி, அத காய வச்சு, ஸோ அந்த மாதிரி பண்றப்போ நம்மளுக்கு நெறைய ப்ராசஸ் இருக்கும். ஸ்ட்ரெய்ட்டா நம்ம அதுக்கு வந்துட்டு கட் பீட்ஸ்லேயே வந்து நம்ம வந்துட்டு கோர்த்து ஸ்டிச் பண்ணிடலாம். நான் சொன்னேன் இல்லையா கட் பீட் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 3 பீட் எடுத்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 3 பீட்ஸ் வந்துட்டு கோர்த்துட்டு திரும்ப அடுத்த 3 பீடை வந்து கோக்கும்போது 4த் பீடை நம்ம ஆல்ரெடி கோத்துருப்போம் இல்லையா 3 பீட்ஸ் அதுலேருந்து ஒரு பீடில் வந்து கோர்த்து நம்ம எடுத்துக்கணும். நான் அது கிளியராக எடுக்கலை. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ கூட எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்றது டீட்டெயில் வீடியோ கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் பட்டர்ஃப்ளை வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு அதோட வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். பட் ஷார்ட்ஸில் இருக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஃபினிஷ் லுக்கு. ஸோ பார்க்கவுமே உங்களுக்கு கிராண்டாகவும் இருக்கும். நம்ம வந்து நார்மலாகவே ஆரி ஒர்க் இல்லாமல் போய் நம்ம வந்துட்டு வெளியே கொடுத்து பண்ணுறதுக்கு நம்மளே வந்து இதை பண்ணும்போது ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த டிசைனில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னா கூட கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த மாதிரி நாங்கள் டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி மட்டும் கொடுக்கறது இல்லாமல் நாங்கள் வந்து சொல்லியுமே கொடுக்குறோம். டைலரிங் கிளாஸஸ்ஸு, ஃப்ளார் மேக்கிங் கிளாஸஸ்ஸு, கவுன் கிளாஸஸ், ப்ளவுஸு, குர்த்தீஸ் இந்த மாதிரி எல்லா கிளாஸஸுமே செப்பரேட்டாகவும் எடுக்கிறோம். ஒரே கிளாஸாக வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரே கிளாஸாகவுமே நாங்கள் எல்லாமே எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எங்களோட கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் வந்து நான் இந்த வீடியோவிலே கொடுத்துருக்கேன். ஸோ அதில் செக்